கேமிங் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவ் ஐ சர்வே 100 days in மெயின் கிஃப்ட். நான் கிடச்சதுக்கு இந்த வீடியோவை பாருங்க, நான் சர்வே பண்ணனா இல்லையான்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ரேண்டம் சீட்டில் தான் வந்தேன். எதுவும் சீட் இருக்குல்ல, இங்கே கேவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இல்லை கேவா? இல்லை இந்த சைட்லேயும் ட்ரீஸ் இருக்குது. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா அந்த சைடு ட்ரீஸ் இருக்கும். நான் அதை கலர் பண்ணும்போது பார்த்தேன். இது இங்கே பார்ப்போம். இதுக்கு நாம் இது இங்கே வீடு கட்டுவோம், ஓகேவா? இப்போதைய பிரச்சனை என்னன்னா கேவ் பக்கத்தில் இருக்கும். எனக்கு எப்படி இருக்குன்னா கேவ் பக்கத்தில் இருக்கணும், அடுத்து இந்த மாதிரி மரம் இருக்கணும். இது இருந்தாவே போதும். இதை வச்சா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுங்க சீப்பு கரெக்டாக 3 சீப்பு கச்சிச்சு. அதுதான் நம்ம ஃபஸ்ட் அது ஐயோ வளது சுடுங்க. வேணாம், பேக் நைஸ் கேட்டால் மன்னிச்சு போங்க. நீங்கள் நான் பேசோட மெயின் சத்தம் உங்களுக்கு அதிகமாக கேட்கும். நான் போய்ட்டு அதை கம்மி பண்ணிடுறேன் வரேன். ஓகே காய்ஸ், நான் இப்போ சில கொஞ்சம் வுட்டும் கொஞ்சம் ஸ்டோனும் மட்டும் எடுத்துக்கினேன். எடுத்துட்டு வீடு கட்டுறதுக்காக எடுத்துனாங்க. சன்செட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நைட்டு பாட்டாயிடுச்சு தான். உங்கள் கூட போய் பார்த்தீங்களா? ரேபிட்லாம் கூட சன்செட் பார்க்க வந்ததுக்கே டே வாடா சன்செட் பார்த்துடா. சன்செட் போயிட்டு 3 வந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே போய் சன்செட் பார்த்து நம்ம என்ன பண்ண போவாங்க தூங்குவோம். நம்மகிட்ட நம்ம சைடில் லாவா இருக்குது. அந்த லாவா நம்ம ஃப்யூச்சரில் எடுத்து இதோ எங்கடா காணோம். வாடா தித்தா லாவா லாவா. டேய் தம்பி, இங்கே வில்லேஜே இல்லை. எப்படிடா எத்தனை ஜாம்பி வில்லேஜஸ் பண்ண நீங்கள்? இந்த சைடு மட்டும் தான் 2 பேரும் அதே இதில் சேர்த்தாங்க பார்த்தீங்களா? வாங்க நம்ம போய்ட்டு இந்த சீப் வச்சுட்டு ஃபுட்டு எடுத்துக்கின்னு வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஐஸ் அப்படியே சாலா அடாங்கு. ஆனால் புதிய பிரச்சனை நான் வீட்டெலாம் கட்டுவேன். அதுக்கு மேலே ஒரு ரூஃபு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடணும். எனக்கு அது போடுறதுக்கே சோம்பேறியாக இருக்கே. அதுக்காக ஸ்டோனை அடிக்கடி மைண்ட் பண்ணி எடுத்துன்னு அந்த மாதிரி இருக்கும். பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது இதுக்குள்ள கிராஃப்ட் மேன் விளாட்னேன். அந்த கிராஃப்ட் மேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கிராஃப்ட் மேன் போடுங்க. ஒரு யானை மாதிரி ஒரு கிராஸ் பிளாக் மாதிரி நிற்கிற மாதிரி வரும். மெயின் கிஃப்ட் முன்னாடி அதான் விளாட்னேன். அதில் ஓகே கைஸ், தெரியாமல் ஆடியோ பிரேக் ஆகிடுச்சு. நானே ரெக்கார்ட் பண்ணுறதா பார்த்துருந்தேன். இப்போ திரும்ப நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இது தெரியாமல் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பேசினிருந்தேன் தேவையில்லாமல். சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்படியே வாய்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் போட பார்த்தீங்களா, இது வந்து நான் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் மேன் ஒரு கேம் அழைச்சிருந்தேன். அந்த கேமில் வந்து நான் இப்போ எனக்கு வீடுலாம் நான் யூடியூப்பில் பார்த்து கட்டல, நானே ஒன்றா கட்டுவேன். அப்போலாம் நான் குட்டியாக தான் கட்டுவேன். அதேமாதிரி குட்டியாக கட்டினேன், அதே இப்போ திரும்ப கட்டுப்பேன். இப்போ முன்னாடி ஒரு கேவுக்கு பார்த்தேன் பார்த்தீங்களா, அங்கே தான் ஸ்டோன் மின் பண்ணேன். இப்போ நான் எதுக்கு ஓடிக்கிறேன்னா தெரியாமல் கேவுக்கு முன்னாடி கட்டிட்டேன். அதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் வச்சு திரும்ப நான் வந்து என்ன சொல்கிறது வச்சு வேறத்தில் கட்டுப்பேன். கேவ் இங்கே இருக்குன்னா கேவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ரைட் சைடில் கட்டுவேன். இந்த இடத்துல நான் பிளாக்கெல்லாம் எத்தனை போடணும்னு சொல்லி என்ன தெரியுமா கடிச்சு அதுமாரி கடவுள் அங்கே கடுப்பாயிடுச்சு. சரி வாங்க, பிளாக்கில் எடுத்துட்டேன்னா எடுத்துட்டு என்ன ஆச்சு எனக்கே தெரில. ஏதோ பேசிட்டு இருந்தேன் போல். இதுங்க இவன் வந்துட்டு இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல செடியெலாம் கொஞ்சம் வச்சு நின்றேன். நான் வீடு கட்ட பிளேஸ் வரணுன்னு. ஆனால் இப்போ நான் திரும்ப எப்படி நான் சொன்னதெல்லாம் நாமக்கு இல்லாமல் எப்படி நான் இப்போ திரும்ப வாய்ஸ் ஓவர் பசந்து கொடுக்க போவேன்னு தெரில. இப்போ கொடுக்குற வாய்ஸ் ஓவராச்சும் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. மோஸ்ட் தான் போய் பார்க்கணும் இந்த கருமாச்சு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. எதுக்கு நான் வாய்ஸ் பிரேக் ஆச்சுதான்னு தெரில. ஏதோ டிக்குன்னு சத்தம் கேட்டு அது வாய்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னு தான் எனக்கும் தெரில. ஸோ விடுங்க, யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த பூவெல்லாம் வச்சுட்டு இப்போ கட்டப்பேன். இந்த இடத்துல எங்கள் இடம் அங்கேயே ஓகேவா பார்க்குறேன். அடுத்தது ஃபுட் வேறு இல்லையா, சரி ஃபர்னஸ் செஞ்சு அதில் ஃபுட் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிங் டேப்பில் போயிட்டு செஸ்ட்டு மாதிரியே சுற்றி வச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் இல்லையா, இந்த பிளாக்கை போட்டு ஃபர்னஸை செஞ்சுட்டு அதில் கறியும் வச்சேன்.
வச்சுக்கோ. இந்த கறி இங்கே போ, இந்த wood இங்கே போ. என்னடா வரல? அது மட்டும் இல்லாமல் போனட்டி நான் பார்க்க ஒரு வீடியோ போட்டேன். அது ஜஸ்ட்டு 7 வியூஸ் தான் போயிடுச்சு. அவ்வளோதான், எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது 7 வியூஸ் தான் போயிருக்குன்னு உட்காந்து சார்ஜிபிட்ட கேட்டு. ஆனால் நான் போட்ட 16 செகண்ட் ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வியூஸ் நல்லா போச்சு. எதுவுமே வியூஸ் நல்லா போகல. ஓகே, டே 1லே நம்ம கறியை சாப்பிட போகிறோம். 3 2 1 கொண்டு சாப்பிடுவோம். கறியை சாப்பிட்டோம். வாங்க தெம்பாக சாப்பிட்டு வீடு கட்டப்போம். இந்த இடத்துல ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு மேலே 2 வச்சிடணும். 1 2 வச்சுனா 3 வச்சனா? ஐயோ ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து டோர் வரும். அதுக்கு மேலே இந்த ஸ்டோன், இந்த இடத்துல ஒரு உட்டை போட்டுக்கின்னு 1, அடுத்தது 2, அடுத்தது 3. அவ்வளோதான். அது 4ஆவதுல இந்த இடத்துல செடியை வச்சுட்டு இந்த இடத்துல இன்னொரு பிளாக் போட்டு அடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதே மாதிரி இன்னொன்று போட்டுடணும். போட்டு இங்கே வந்துட்டு இங்கே அது இந்த இடத்துல. அவ்வளோதான், நம்ம வீடு ரெடி. என்னடா இதா வீடுன்னு சொல்கிறேன்னா, கடைசியில் பாருங்க வீடு கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த பாட்டில் வந்து நான் கொஞ்சம் தான் வீடு கட்டியிருக்கேன். மீதி வந்து ஆஃப்லைனில் கட்டினேன். அத்தை வீட்டில் நம்ம கிவகு போகலாமா இல்லைனா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அத்தை வீட்டில் மீதி தான் கிவகு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு கட்டி முடிச்சிட்டோம். இல்லைனா ஃபுட்டு அந்த மாதிரி ரிசோர்ஸு ஃபார்மிங் அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லுங்கள். எப்படி தான் 8 நிமிஷம் 5 நிமிஷம் தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் சொல்லுங்கள். கேவ் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும். கட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத வச்சு போகலாம். கேவா இல்லைனா ஃபார்மிங் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அது இப்போ என்ன பண்ண ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ப்ளஸ் இதை இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி நீட்டாக போயிட்டு நான் இது பாருங்க, இந்த இடத்துல ஒரு டோரு, அந்த ஒரு டோரு. நான் அப்போ எதுக்கு இங்கே ஓடி வந்தேன் எனக்கு தெரில. நான் ஃபுட் எடுக்க ஓடி வந்தேன். ஆமாம், இங்கே நான் வீடு கட்டி முடிச்சுட்டா கண்டினியூ பண்ணேன். இதுங்க கைஸ், அவ்வளோதான். நான் பாட்டு வீடு சிவனேன்னு கட்டினிருந்தேன். என் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் எப்படி ஸ்பானே தெரில. நான் வீட்டாண்ட விட்டு எடுத்துன்னு போகிறேன். வீட்டு விட்டு கட்ட வெளியில் வரான். என் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னையே போட்டாச்சிட்டான். ஐயோ செத்துறேன். சொல்லுங்கள், என்ன அடிக்கிறத பேதில் அவனையும் அவனுக்கு தூக்கி போட்டான். இதுடா உன்னை அடிக்காம விட மாட்டான். அவ்வளோது தான் என் வீட்டுக்குள்ளே இருந்து அடிப்பேன். சாவடி சாலா போஸை நான் குடிக்கிறேன். உனக்கு இனிமேல் போஸ்னே குடிக்க முடியாமல் சாவடிக்கிறேன். சாவடாங் டாய் அப்பா. கிட்ட எடுத்த ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை. என் வீட்டுக்குள்ளே வந்து எண்ணெய் அடிக்கிறான். போடா, நீ வச்சதுக்கு ஒரு பொருளும் எனக்கு தேவையில்லை. இது ஸ்டோன் அதுதான் கிரிப்பதோட அதுவும் வச்சுருந்தான். ஐயோ பேர் மாதிரி பேச்சு விடுங்க. இந்த ஸ்டோன் டஸ்ட்டை போட்டு அது பேர் எதுவும் சொல்லுவாங்களே, கிரீப் ஏதாச்சும் அவ்வளோ கடிக்கும். பேர் மறந்து போயிட்டேன். அதெல்லாம் நான் எத்தனை ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுங்க வீடு கட்டி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அம்ட்டு இல்லாமல் இப்போ தான் பாதி வீடு கட்டி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், மொத்த வீடும் கட்டி முடிச்சிட்டேன். நாம் தான் இப்போ அம்ட்டு இல்லாமல் இப்போ என்ன நான் பண்ண போதுன்னு சொல்கிறேன். இந்த இடம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு லைனு, அந்த இடத்துல ஸ்டோன் ஸ்லாப் வச்சுருவேன். ஸ்டோன் ஸ்லாப் வச்சுட்டு அதே மாதிரி இந்த இடத்துலையும் வச்சுடுவேன். இந்த இடத்துலையும் வச்சுட்டு அது மாதிரி இந்த சைடும் வச்சுடுவேன். இந்த சைடு வச்சுட்டு அது மேலே நாங்கள் இங்கே காட்டேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் ஸ்டோன் ஸ்லாப் அதே மாதிரி 4 இடத்துலையும் வச்சுருவேன். ஃபஸ்ட்டு மேலே அடுத்தது இங்கே வந்தால் இந்த ஒரு டோரு, அடுத்து இங்கே ஒரு டோரு, இந்த இடத்துல ஃபுல்லாக செஸ்ட். நம்மகிட்ட கீழே இந்த பிளாக்லாம் போட்டுக்கண்ணா, எனக்கு ஸ்டோன் தான் ஒரு மாதிரியாக இருக்கு. அதனால் நீங்கள் கீழே ததைக்குன்னா பிளாக் போடலான்னு சொல்லுங்கள். அடுத்து இங்கே டோர் வச்சுட்டு இந்த பிளாக்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன அது வழியில் மாற்றலாமான்னு எதே வைக்க சொல்லுங்கள். அடுத்து இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கும். நாடாடாமான்னு கீழே குதிக்க போயான்னு கேட்காதீங்க. இந்த இடத்துல என்ன போனால் இந்த இடம் இருக்குல்ல, உங்கள் மேலே இருக்கிறேன். மேலே என்ன உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இங்கே அதுக்கடுத்தது இங்கே அடுத்தது இங்கே கண்ணாடி வைக்க போகிறேன். கண்ணாடி வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே இங்கே இடத்துல ஃபென்ஸு போட்டுடுவேன். இந்த இடத்துல அப்படியே ஃபென்ஸ் இந்த லைன் அப்படியே ஃபென்ஸு மேலே தூக்கிடுவேன். தூக்கிட்டு இந்த இடத்துல எதுவும் வேணாம், அது அப்புறமா யோசிப்போம். அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துல ஃபென்ஸு மேலே தூக்கிடுவேன். தூக்கிட்டு இந்த இடத்துலையும் ஃபென்ஸை போட்டுடுவேன். இந்த இடத்துல டார்ச் வைப்போம். நம்ம அயன் எடுத்துக்கிறது லேண்டன் சைஸு லேண்டன் வச்சுப்போம். ஓகேவா? அடுத்தது என்னது, அவ்வளோதான். அது இங்கே ஒரு டோரு, இங்கே ஒரு டோரு, அடுத்தது அங்கே 2 1 2 3 4 5 மொத்தமாக 5 டோரு. ஓகே, இதுதான் நம்ம வீடியோ. பாய் ஃப்ரம் அடுத்து எதுங்க நான் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சன்செட் காட்டுறேன். சன்செட்டு இதுங்க சன்செட்டை காட்டிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன்.
வெயிட் பண்ணுங்க, சன்னு வரட்டும். எங்கடா சன்னு காணோம்? இங்கே சன்செட் எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரேபிட்லாம் சன்செட் பார்க்க வந்துச்சு, இப்போ தான் இல்லை. எங்கே சூரியன் விட்டான், அதுதான் சூரியன் வந்துச்சு. சன்செட்டு எப்படி இருக்கி? நல்லா இருக்கா? ஆரம்பிக்கும் போது வெளிச்சத்தோடு ஆரம்பித்தோம், முடிக்கும் போது இருட்டில் முடிக்க போதும். இந்த சவைவேல் நல்லா போகுமா போவாதான்னு தெரில. கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் இது என்ன நினைக்கிறீங்கன்னு. அம்டெல்லாம் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர் கூட தேவையில்ல, விடுங்க. இங்கே உங்களா மூணு தைஸா சன்ரைஸ் பார்த்துப்பீங்க, சன்செட் பார்த்துப்பீங்க, 3 தைஸ் பார்த்துப்பீங்களா? இப்போ பாருங்கள் எப்படி இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க, நான் காட்டுறேன். நினச்சா பெருமையாக இருக்குது. 3 தைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் கூட பண்ண தேவையில்ல, விடுங்க. நீங்கள் லைக் கூட பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுதே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பை ஃப்ரம் ராகுல். பை. இங்கே ஸ்கெல்டன் அடிக்கிறான், ஸ்கெல்டன். இந்த வீடியோ நல்லா போகிறதுக்காக நீ தாண்டா பலியாடு. பார்த்தீங்களா, திரும்பி வெளியே விட்றான். வாங்க, இந்த வீடியோ நல்லா போகிறதுக்காக நம்ம பலி கொடுக்குறோம். அதேமாதிரி இந்த வீடியோ நல்லா போட்டோம். டமால் சாவடா பலியாடு, சாவு டமால் சாவு, அவ்வளோதான். இந்த வீடியோ நல்லா போகிறதுக்காக ஒருத்தனை பலியும் கொடுத்துட்டோம். அதனால் இந்த வீடியோ நல்லா போனால் நல்லாயிருக்கும். அடுத்து வாங்க, அவங்க பார்த்தீங்களா சாமி வீடியோ முடிக்கும் போது கரெக்டாக சாமி ஹெல்மெட் போட்டு வரான். கரெக்டாக வீடியோ முடிக்கப்பா முடி அடங்கு. வீடியோ ஆஃப்.